வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எங்கே வாங்கி எங்கே விற்கிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் பலருக்கும் இருக்காது. ஷேர் மார்க்கெட்னாலே நஷ்டம்தான் வரும் அப்படின்னு ஒரு மனநிலை மக்கள் மத்தியில் நிறையவே பரவி இருக்கு. நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை இதில் பார்க்கலாம். அதாவது ஷேர் மார்க்கெட் அப்படின்னா எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு டாடா மோட்டார்ஸை நம்ம எடுத்துக்குவோம். அந்த கம்பெனியோடைய விலை இன்னையுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ரூ. 420 கிட்ட க்ளோசிங் ஆகிருக்கு. இந்த டாடா மோட்டார்ஸோட பங்கின் விலை 420. நம்ம எப்படி இந்த பங்கை நம்ம வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிமேட் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். பேங்க் அக்கௌண்ட் மாதிரியே தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ்னு நேம். இந்த டாடா மோட்டார்ஸ் வந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மந்தில் வந்து எங்கே ப்ரைஸ் ஏறி இறங்கியிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த சார்ட்ஸில் நம்ம அழகாக பார்க்கலாம். இது வந்து ஜாப்பனீஸ் கேண்டில்ஸு. இந்த சார்ட்ஸில் வர இந்த கேண்டில்ஸ் எல்லாம் ஜாப்பனீஸ் மெத்தடு இது. இது போக போக நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். இது இன்ட்ரொடக்ஷன் வீடியோ. நம்ம வந்து டாடா மோட்டார்ஸு இந்த லெவலில் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா ரூ. 315 கிட்ட நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா ரூ. 420 கிட்ட வந்துருக்கு. எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரே ஒரு கிளிக் கொடுத்து பை டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அண்ட் கேரி இதை கொடுத்துட்டு என்ன ப்ரைஸில் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு நம்ம எத்தனை குவான்டிட்டி வாங்கிக்கலாம். ஒரு பங்கின் விலை வந்து 315க்கு நம்ம வாங்குகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு 100 குவான்டிட்டி வாங்குகிறோம் அப்படின்னாக்கா 31,500 தேவைப்படுது. அப்போ 100 குவான்டிட்டி வாங்கும்போது 31,500 நம்ம வாங்கிடுவோம். பை கொடுத்தோம்னாக்க அழகாக ஒரே கிளிக்கில் நம்ம வந்து அந்த பங்கை நம்ம வாங்கிடுவோம். அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு. மறுபடியும் எப்போ வந்து இந்த பங்கின் விலை வந்து ஏறுதோ அப்போ நம்ம விற்றுட்டு வெளியே வர்றது தான். இங்கே எப்போ ஏறி இருக்கோ அங்கே வந்து நம்ம செல் கொடுத்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக செல் ஆகிடும். நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அக்கௌண்ட்டுக்கு அப்படியே வந்துடும். டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். டிமேட் அக்கௌண்ட்லேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் மெத்தட் தான். அது அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம அழகாக பார்க்கலாம். இப்போ 100 ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னாக்க ரூ. 315 வாங்கியிருக்கோம். அப்போ 31,500. மறுபடியும் நம்ம விற்கிறது வந்து ரூ. 420 விற்கிறோம். ரூ. 420 நம்ம 100 குவான்டிட்டியை விற்கிறோம். அப்போ 42,000 வருது. 31,500 வாங்கி 42,000 விற்கிறோம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து 10,500 வருது. டேக்ஸு அதெல்லாம் போக ஒரு 10,000 கிட்ட நமக்கு லாபம் வரும். அதாவது வெறும் ஒரே மாதத்தில் வந்து நம்ம அழகாக ப்ராஃபிட் எடுத்துகிறோம். இதில் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்னாலே நஷ்டம்தான் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ராடே அப்படின்னு ஒரு இது இருக்குது. இந்த இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட் 9:15க்கு ஓப்பன் ஆகும். ஈவினிங் வந்து 3:30க்கு க்ளோஸ் ஆகிடும். இந்த பர்டிகுலர் டைமில் வந்து இன்ட்ராடேங்கிறது இன்றைக்கி ஒரே நாளில் வந்து நம்ம பை பண்ணி செல் பண்ணிடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு சடனாக மேலேயும் ஏறலாம், கீழேயும் இறங்கலாம். இந்த டைமில் தான் வந்து பெருமளவு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. எதுவுமே தெரியாமல் ஆரம்பத்தில் வந்து இந்த இன்ட்ராடே பண்ணுறதுனால தான் பெருமளவு லாஸ் ஆகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த இன்ட்ராடே பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். அப்போ பண்ணும்போது ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணால் நம்ம ஒரு ஆவரேஜாக நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்கலான்னு இந்த வீடியோ. அடுத்து வந்து
இது டிமேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபயர்ஸில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சார்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃப்ரீயாகவும் பார்த்துக்கலாம். tradingview.com அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இந்த செபியில் லிஸ்ட் ஆகிருக்கக்கூடிய அத்தனை கம்பெனிஸும் இதில் வந்துடும். ஸோ நீங்கள் எந்த கம்பெனி போட்டிங்கனாலும் அதோடைய டேட்டாஸை நம்ம சார்ட்ஸில் பார்க்கலாம். எவ்வளோ தூரம் ஏறி இறங்கியிருக்கு அப்படிங்கிறது. அதாவது இந்த ஒரு கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டைம் ஃப்ரேம் இருக்குது. இதுதான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல். இந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நாம் ஒன் டே இதில் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒன் டே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் முழுக்க ஒரு நாளில் நடந்த அந்த ட்ரேடிங்கை வந்து இந்த ஒரு கேண்டில் முழுக்க சொல்லும். அந்த கேண்டில்ஸை வந்து எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 340க்கு ஓப்பன் ஆகி இங்கே 376க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இதோட கேண்டிலோட இது. ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. எந்த பிளேஸில் நம்ம வாங்கி விற்றோம் அப்படின்னாக்க நமக்கு லாபம் கிடைக்கும், எந்த அளவுக்கும் கீழே போனால் நம்ம வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்ம வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்னால் பெரிய ஒரு வேலை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு அக்கௌண்டன்ஸு அப்படி இப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் கம்பு சுத்திரம் கிடையாது. ஒரே ஒரு கிளிக்கில் நம்ம வந்து பை பண்ணலாம், ஒரே ஒரு கிளிக்கில் செல் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.